தமிழக பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தற்போது உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் எமது தலைமைச் செய்தி ஆசிரியர் கண்ணன். வணக்கம் கண்ணன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. அபிரகாம், தமிழகத்தின் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து வழக்கறிஞரும் காவல்துறை அதிகாரியுமான வரதராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த மனுவில் டிஜிபி பதவி காலியாக இருக்கும் நிலையில் பொறுப்பு டிஜிபியை நியமித்ததை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என கோரப்பட்டிருந்தது. ஆனால் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி இது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்றும் 2026 சட்டமன்ற தேர்தல் வர உள்ள நிலையில் டிஜிபி பதவி காலியாக இருக்கும் பொழுது பொறுப்பு டிஜிபி நியமனம் செய்வதை எதிர்க்க முடியாது என்று கூறி வரதராஜன் தொடர்ந்த அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டு அங்கும் இது குறித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தமிழக அரசும் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இப்போது பொறுப்பு டிஜிபியாக அவர் பதவி ஏற்ற பிறகு தமிழக டிஜிபியாக அவரை நியமித்ததற்கு எதிராக வழக்கு தொடர்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி அந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. அபிரகாம், தகவலுக்கு நன்றி கண்ணன். தமிழக பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. விவரங்களை எமது தலைமைச் செய்தி ஆசிரியர் கண்ணன் விளங்கி கேட்டு விரிவான தகவலை பின்வரக்கூடிய செய்திகள் தொகுப்பில் பார்க்கலாம்.